காலையிலே ஃப்ரெஷ்ஷாக கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. மைண்ட் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எப்பயுமே நான் வந்து கோவிலுக்கு போகிறது வழக்கம். 2 பையனுங்க, 1 பொண்ணு இருக்கிற இடத்துல குறிப்பாக கல்யாணமே பண்ணக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. நிறைய பேருக்கும் இந்த மாதிரி இருக்கலாம். ஏன் நான் இதை வந்து சொல்கிறேன்னா, இந்த மாமியாருங்களாம் பார்த்தீங்கன்னா 2 பசங்க இருந்தாங்களா, அதில் ஒருத்தர் தலையில் வந்து மொத்த செலவையும் வச்சுருவாங்க. செலவு பண்ணுறதுக்கு ஒருத்தர், பாசத்தை காமிக்கிறதுக்கு இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து யார் வந்து அன்பாக பாசமாக எல்லா செலவுலையும் ஏற்றுக்கிட்டு பொறுமையாக பக்குவமாக குடும்பத்தை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க தலையிலே மொத்தத்தையும் கட்டிக்கிட வேண்டியது. ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. இது எப்படி தான் அவங்க வாய் கூசாமல் எல்லாத்தையுமே கேட்குறாங்கன்றது தான் எனக்கே தெரியல. ஆனால் இன்னொருத்தரும் அந்த கூட இருக்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க, அசால்ட்டாக அவங்க பண்ணு கண்டுக்காமல் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது நாட்டிலே இப்படி தான் நிறைய நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது கேட்போம் அப்படின்லாம் அவங்களுக்கு டைமே கொடுக்க மாட்டாங்க. எது எப்படி அவங்க தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு பெரியவங்களாக இருந்து வீட்டுக்கு பெரிய மனுஷங்க தான் இதெல்லாம் பற்றி பேசணும். ஆனால் பிரச்சனையே ஒரு சில பெரிய மனுஷங்க கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.